சீமோனி என்று சொல்றது வார்த்தை இருக்கு. சீமோனி என்றால் தெரியுமா? பணம் கொடுத்து பட்டம் பெறுவது, பணம் கொடுத்து பதவி பெறுவது. சீமோனி இங்கேயும் அதே வார்த்தை பயன்படுத்த. சீமோன் பணத்தை கொடுத்து கடவுளை என்ன செய்யலாம்? ஆமா, இந்த பழக்கமானது துவக்க கால திருச்சபையிலும் இருக்குது. பிரதான ஆசாரிகள் அன்னா காய்பா போன்றவர்கள் எல்லாம் பணத்தை கொடுத்துதான் செய்யாங்க பிரதான ஆசிரியர் மாதிரி இருக்காங்க. ஒரு ஊழியக்காரன் கூட பணத்தை கொடுத்து வந்திருக்காங்க. அதனால எப்பெல்லாம் அந்த பணங்கள் திருச்சபையில் விளையாடுகிறதோ அப்பொழுதெல்லாம் திருச்சபை ஒரு பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டே இருக்கும். வேதம் சொல்றது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இன்றைக்கு பணம் தான் பல வேளைகளிலே திருச்சபையை வழிதோர பண்ணுகிறதாக மாறிவிடுகிறது. ஆகவே பவுல் இந்த பேதுரு துவக்க காலத்திலேயே பணத்தினால் திருச்சபையை வளைப்பதை கண்டிக்கிறார். உங்களுக்கு பணம் என்பது கள்ள தீர்க்கதரிசனங்களை சொல்வதற்கு காரணமாக மாறிவிடுகிறது. பொய்களை சொன்னால் பணம் கிடைக்கும். ஆகவே எந்த தீர்க்கதரிசனத்தையும் கட்டமைத்து விடலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்ப சொல்லும் போது சொல்றாரு, என்ன கிடையாது, வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. இன்றைக்கு வெள்ளியும் பொண்ணு இருக்குது, எது இல்லை, வெள்ளியும் பொண்ணு இருக்குதுயா. ஆனா இயேசுவின் நாமத்தை எழுந்து நடக்கிட்டு சொல்ல முடியல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடைய வல்லமையை காண முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பை காண முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை காண முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் செயல்பாட்டை திருச்சபைக்குள்ளே காண முடியவில்லை. வெள்ளியும் பொன்னும் இருக்கிறது. சபைகள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் சரி விலை உயர்ந்த பொருட்கள். ஆகவே தன் சில வெள்ள கோயிலையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருந்தாங்க. சிலுவையை காணவில்லை. தங்க முலாம் பூசப்பட்ட சிலுவையை காணவில்லை. எங்க போச்சு? நம்ம வெள்ளியும் பொண்ணும் கோயிலுக்குள்ள இருக்குது. கொள்ளையடிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்துருது. நம் எப்பொழுதும் திருச்சபையிலே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே முதலாவது கொடுக்கப்பட வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்து.